சமீபத்தில் ஒரு யூத் மீட்டிங்காக நான் வெளியே ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த யூத் மீட்டிங்ல நான் பேசுறதுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட தலைப்புல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்க அந்த வாலிப பிள்ளைகளுக்கு. அப்போ அதை பேசி கொண்டிருக்கும் போது டாபிக் வந்து சோசியல் மீடியா பக்கம் போனது. அப்ப நான் சொல்லி கொண்டிருந்தேன், நாங்கெல்லாம் இருந்த நாட்கள்ல எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள்லாம் கைவிட்டு எண்ணிடலாம். 2 பேர் 3 பேர், அதிகபட்சம் ஒரு 4 5, அதுக்கு மேல தாண்டாது. நல்ல நண்பர்கள்னா அவ்வளவுதான், எங்களுக்கு மற்றவங்களை பற்றி ரொம்ப பெரிய தொடர்பே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் இப்ப சோசியல் மீடியா மூலமாக நூற்றுக்கணக்கான நண்பர்களை சம்பாதிக்கிறாங்க. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அவங்க. அதுல நிறைய பேர் அப்படியே நம்புறாங்க, போட்டோ ஷேர் பண்றாங்க, தங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்ததெல்லாம் ஷேர் பண்றாங்க. சில பேர் வெளியே கூட ஒன்னா போறதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணிடுறாங்க. காஃபிக்கு போறாங்க போல, அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ காஃபி குடிக்க போனேன், வீட்டுல காஃபியே கிடைக்காதது போல. காஃபி குடிக்க போனேன், டீ குடிக்க போனேன், பிஸ்கெட் சாப்பிட போனேன், ஊர் சுத்த போனேன், மால்ல சுத்த போனேன், இதெல்லாம் ஒரு ஃபேஷன். இப்படி எல்லாம் சுத்தி 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 திரிஞ்சு நான் கேட்டேன், இப்ப இத்தனை நண்பர்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க, வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவர்களை பற்றி நீங்க நினைக்கிறது என்ன? ஏன் இவர்கள் மேல இவ்வளவு உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் ஏன் நீங்க தனிமையா உணர்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? என்ன ரொம்ப பாதிச்சது அந்த வார்த்தை. சொன்னாங்க, பாஸ்டர், எங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்து நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அதுல கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. தேர் ஆல் ஃபேக். எல்லாம் ஏமாத்துக்காரனுங்க பாஸ்டர், எல்லாம் ஏமாத்துக்காரீங்க. என்கிட்டயும் லவ் யூனுவான், அவங்ககிட்டயும் லவ் யூனுவான். யாருக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னானு? அதே மெசேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கான் சார். ராத்திரி எல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே நான் தூங்காம கிடந்தேன்னு எனக்கு அழுத. நான் ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டு, ஐயோ என்னை பத்தி நேசிக்கிற ஒரு ஆள், ஒரு நேசர் எனக்கு கிடைச்சிட்டாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் என் ஃப்ரெண்ட் எடுத்து வந்து காட்டுறா, இதே மெசேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டிருக்கான் சார். அவ்வளவு ராத்திரி எல்லாம் குதூகலிச்சுட்டு இருந்திருக்கா. இன்னும் யார் யாருக்கெல்லாம் அனுப்புனானோ தெரியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை பேர் எனக்கு சுற்றி இருந்தாங்க, நான் அவங்களை அப்படியே நம்பினேன். அவங்க சொல்றாங்க, சில பிள்ளைங்களை மன உடைஞ்சு பேசுறாங்க. சொன்னாங்க, நான் எவ்வளவு என்ன ஷேர் பண்ணிருக்கேன் தெரியுமாப்பா சார். எங்க அப்பா அம்மாவெல்லாம் நான் விரோதிச்சுட்டு அவங்களோட நான் வெளியே காஃபி குடிக்க போயிருக்கேன். நான் எங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் உதச்சு பின்னி எடுத்துருவாரு. என்னென்னலாம் போய் சொல்லி இவங்களுக்காக நான் வந்து நண்பன் 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 பின்னாடி ஓடினேன். கடைசியில் ஃபவுண்ட் அவுட் தேர் ஆல் ஜஸ்ட் ஃபேக்ஸ். என்ன மாடர்ன் ஃபேக், அவ்வளவுதான், ஸ்டைலான ஃபேக், இன்ஸ்டா ஃபேக். இப்போ நிறைய இன்ஸ்டாலாம் டூப்ளிகேட் அக்கௌண்ட் தான். வயசு 18 போட்டுப்பா, பார்த்தா வயசு 60 கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? போட்டோ எந்த போட்டோ வேணா எங்க காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தேனொழுக பேசிட்டு ஒருத்தரை நம்ப வச்சு இருதயத்தை உருக வச்சு கடைசியில மொத்தமா ஏமாத்துறாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் உண்மையை சொல்றது இல்லை இல்லையா? எத்தனை பிள்ளைகளை ஏங்க வச்சு ஏமாற்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பிள்ளைங்க எதுக்காக அவங்ககிட்ட எல்லாம் பேச போனாங்க? ஐயோ எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க, ஐயோ நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், யாருமே எனக்கு இல்ல, பேச்சு துணையே இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மிருகம், ஒரே ஒரு மனுஷன் தான் உலகத்துல கண்டுபிடிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாம் ஆடு மாடா தானே பாக்குறாங்க. அது சரியான குரங்கு. எங்க அம்மா ஒரு குரங்கு. எங்க அப்பா ஒரு ஆடு, எங்க அப்பா ஒரு மாடு. நான் ஒரே ஒரு நேசரை கண்டுபிடித்தேன். என் நண்பர்கள் தான் என் வாழ்க்கை. அப்படி எல்லாம் வீரவசனம் பேசி கொண்டு போய் நிறுத்தினா, இத்தனை வருஷம் பழகி, இத்தனை வருஷம் பேசி, இத்தனை வருஷம் பகிர்ந்து கொண்டு, இத்தனை வருஷம் எல்லாத்தையும் சொல்லி, பெற்றோர்கிட்ட கூட சொல்லாத ரகசியங்கள் எல்லாம் போய் தெரியாத நபர்கள்ட்ட போய் மனம் திறந்து எல்லாம் பேசி முடிச்சு, எல்லாம் முடிச்ச பிறகு என்னடா கதைன்னு கேட்டா, ஒரு நாளோன்னு அழுதுட்டு, என்ன அழுகுறேன்னு கேட்டா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான், மனசை உடைச்சிட்டான், ஏமாந்துட்டேன். அதுல இருந்து வெளியே வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? எத்தனை பிள்ளைங்க நான் படிப்பை விட்டாங்க தெரியுமா? வருங்கால திட்டங்களை விட்டாங்க தெரியுமா? வாழ்றதுக்கே காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அந்த துக்கம் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா அவ்வளவு நம்புனாங்க, அவ்வளவு நேசிச்சாங்க. பட் அந்த நேசம் துச்சமாக கருதப்பட்டது.